ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய பிரதன்யா பாப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு ஜீரகம், அது மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகா, கறிவேப்பிலை, அது என்னதுமா கொத்தமல்லி இல்லை, அதனால நீங்கள் போட்டுக்கோங்க. அதனால அது நல்லா. இது என்னது? இது புளி, அப்புறமேட்டு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் தேவைப்படும், மஞ்சத்தூளும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு புளி ஊற வைக்கணும். புளி 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 தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றுங்கள். புளி ஊற வச்ச பிறகு என்ன பண்ணணும்? மிளகு ஜீரகத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். மிக்சியில் போடுறத விட நம்ம நசுக்குனா நல்லாயிருக்கும், சரியா? அதனால் நசுக்கி அரைச்சிக்கணும். இது எல்லாத்தையும் மத்து வச்சு இடிச்சுக்கணும், சரியா? சரி, அப்படியே போடு. ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோ. எப்படி எண்ணெய் ஊற்றுவ? தண்ணி எண்ணெய். தண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு ஜீரகம் போடு, பூண்டு போட்டு, கறிவேப்பிலை போடு, அப்புறம் மிளகாயும் போடு. தக்காளி நல்லா புழிஞ்சு விடு. எண்ணெய் காயும் போது தக்காளி நல்லா புழிஞ்சு விடணும். புழிஞ்சு விட்டு போதும் 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 போதும். அப்புறம் நல்லா வதக்கு. கரண்டி இது வரைக்குப்பா, வதக்குப்பா. அப்புறம் கொஞ்சம் உப்பு போடு. உப்பு போட்டு அப்புறம் புளி தண்ணியை அதில் ஊற்றணும். ஊற்று. புளி எடுத்துட்டு தண்ணி ஊற்று. தண்ணி ஊற்றியாச்சா? இப்போ நல்லா ஒரு கலர் நல்லா ரசம் கீழே போயிருப்போது. பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும், அதுக்கு தான். மஞ்சத்தூள் போடணுமே. மஞ்சத்தூள் என்ன அங்கே ரேக்கில் இருக்கா? லைட்டாக போடு, நிறைய போடக்கூடாது. மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயம் போட்டியா? பெருங்காயம் எந்த அளவுக்கு போடணும்? தேவையான அளவு. போதும் போதும் போதும். அவ்வளோதான், மிளகு ரசம் ரெடி. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடு, சும்மா கிளறிட்டே இருக்கக்கூடாது. கொதித்து வரும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணு. நம்ம ஸ்டவ்வுக்கு இது உடச்சிட்டேன். சரி, அப்போ கீழே இறக்கி வச்சிரு. அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினோடனே இதுதான் ஒரிஜினல் ரசம். அது நான் வச்ச ரசம். கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வாயேன், சாப்பிட பார்க்கலாம். அப்படியே குடி. ரசம் வந்து ஒரு சூப் மாதிரி தானே, குடி. நல்லா இருக்கா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஆனால் பிரதன்யா மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. பாய். பாய். சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டனை அழுத்துங்க.